Hi friends, Windows 11 PC நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களா? நீங்கள் இமீடியட்டாக டேட்டா பேக்கப் எடுத்து வச்சிங்க. ஏன்னா இன்டர்நெட் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்களா அவங்களுடைய அப்டேட் ஃபைல்ஸில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப சிஸ்டம் வந்து கிராஷஸ் ஆகுது. ஸோ பூட் ஆகாது. ஸோ பேக்கப் வந்து எடுத்து வச்சிங்க. அடுத்தது விண்டோஸ் அப்டேட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வைங்க. விண்டோஸ் 10லேருந்து 11க்கு போகக்கூடிய யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து விண்டோஸ் 10லேயே இப்போதைக்கு ரன் பண்ணிகிட்ருங்க. பக்ஸ் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் விண்டோஸ் 11க்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கலாம். அது வரைக்கும் விண்டோஸ் 10லேயே இருங்க. டேட்டா வந்து பேக்கப் எடுத்து வச்சிங்க. இது மஸ்ட். மைக்ரோசாஃப்ட் வந்து அப்டேட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து டேட்டா பேக்கப்